Hi my dear students, this is Prashant. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் ஓகேவா மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூட்லேருந்து கேட்டிருக்காங்க. அது ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்பர் சிஸ்டம்ன்ற ஒரு சாப்டர்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ அந்த கொஸ்டினை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். என்ன கொஸ்டின்றதை பாருங்க. ஓகே, வாட் ஆர் த வேல்யூஸ் ஆஃப் m அண்ட் n ஓகேவா ரெஸ்பெக்டிவ்லி இஃப் m39048458n is completely divisible by both 8 and 11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த நம்பர் இந்த நம்பர் வந்து கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை 8 and 9 அப்படின்னு 8 and 11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இதை நம்ம செக் பண்ண போறோம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நம்பர் வந்து 8th டேபிள்ல வரணும் அப்படின்னா என்ன கிரைட்டீரியா அப்படின்னா லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 8 டேபிள்ல டிவிசிபிள் ஆகணும். ஓகே, ஸோ லாஸ்ட் 3 டிஜிட் ஆஃப் த நம்பர் வந்து என்னன்னா இட் இஸ் 5, 8 and n. ஓகே, ஸோ இப்போ இந்த எண்ணுக்கு நம்ம என்ன வேல்யூ போட்டா இந்த நம்பர் 5, 8, n நம்பர் வந்து கம்ப்ளீட்லி 8 டேபிள்ல வரும், டிவிசிபிள் பை 8 அப்படின்றது பார்ப்போம். சப்போஸ் நான் இங்க 0 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, 580 அப்படின்னு வரும். 58ன்றது 8 டேபிள்ல வராது. ஓகே, ஸோ அப்போ 580 இஸ் நாட் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை 8. ஓகேவா, அப்போ 0 இஸ் நாட் பாசிபிள். ஓகே, நான் அப்போ இங்க 1 போடுறேன். 8 டேபிள்ல வர நம்பர் 1ல எண்ட் ஆகவே ஆகாது. ஓகே, ஸோ அப்போ 1 இஸ் நாட் பாசிபிள். சப்போஸ் நான் இங்க 2 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 582 ஓகேவா, 582 வந்து இஸ் நாட் டிவிசிபிள் பை 8. ஏன்னா இது வந்து நீங்க டிவைட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரிமைண்டர் வந்து சம் வாட் ஏதோ நம்பர் வரும் ரேதர் தென் 0. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 56 7 times. ஸோ ஹியர் இட் இஸ் 2 2. 24 வந்து 8 டேபிள்ல வராது. ஸோ 16 வரும். ஆல்மோஸ்ட் 6 வந்து நமக்கு ரிமைண்டராக கிடைக்குது. ஸோ அப்போ வந்து இங்கே நம்ம எண்ணுக்கு பதிலாக 2 போட்டோம்னா இட் இஸ் நாட் பாசிபிள். அடுத்து 3 போட்டு பாருங்க. 3 போட்டால் இதை செக் பண்ணுங்க. 8 டேபிள்ல ஒரு நம்பர் வருதுன்னா அது வந்து 3ல முடியவே முடியாது. ஸோ n இஸ் நாட் 3. ஓகே, அப்போ எண்ணுக்கு வந்து 4 போடுவோமா? 584 வந்து 8 டேபிள்ல வருமானு பார்த்தீங்கன்னா செக் பண்ணலாம். ஸோ 584 இஸ் டிவிசிபிள் பை 8 செக் பண்ணோம்னா 7 times 56. ஸோ ஹியர் இட் இஸ் 2 4 3 times 24. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 584 வந்து நமக்கு 8 டேபிள்ல வருது. ஸோ n இஸ் நத்திங் பட் 4. ஓகே, ஸோ n வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னோட வேல்யூ என்ன? இட் இஸ் 4. அப்போ நமக்கு நம்பர் இப்போ என்னவா மாறிடுதுன்னா m 3 9 0 4 8 4 5 8 and here it is 4. ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணோம்? m ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இந்த நம்பர் வந்து 8 டேபிளையும் டிவிசிபிள் ஆகுது, as well as 11 டேபிளையும் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 11 டேபிள்ல ஒரு நம்பர் வரணும்னா என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் டிஜிட்ஸை வந்து ஆட் பண்ணி ஓகேவா சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் m + 9 ஓகே +4 +4 +8 ஓகேவா, அதாவது ஆல்டர்னேட்டிவ் டிஜிட் m 9 4 4 8 ஓகேவா, இதை நான் ஆட் பண்ணிட்டேன். மைனஸ் ஓகேவா மீதி இருக்கிற நம்பர்ஸ் லைக் 3 0 8 5 and 4. ஓகே, 3 + 0 + 8 + 5 + 4. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து ஆட் பண்ணுற போகிறேன். அப்போ ஆட் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து செப்பரேட் பண்ண முடியுமா? எதெல்லாம் காமனாக கேன்சல் ஆகும்னு பாருங்க. 8 கேன்சல் ஆகிடும், 4 கேன்சல் ஆகிடும். ஓகேவா, அப்புறம் வந்து திஸ் இஸ் 8. ஓகே, 3 + 5 is 8. ஸோ இது வந்து 1 ஆகிடும். ஓகே, ஸோ m + 5 அப்படின்னு வரும். ஓகே, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் m + 5 வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வரப்போகிற அவுட்புட் வந்து 11 டேபிளில் கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகும். ஓகே, அப்போ நான் இங்கே m வேல்யூ என்ன வேல்யூ போட்டால் 11 டேபிளில் வர மாதிரியான ஒரு வேல்யூ வரும்? இப்போ நான் இங்கே 0 போட்டால் வருமா? 0 + 5 is 5. 5 is not divisible by 11. ஓகே, அப்போ நான் வந்து 1 போட்டால் வருமா? 6 வராது. 2 போட்டால் வருமா? 3 போட்டால் வருமா? 4 போட்டால் வருமான்னு கேட்டால் வராது. 5 போட்டால் கூட வராது. ஏன்னா 5 + 5 is 10. 10 is not divisible by 11. ஓகே, அப்போ நான் இங்கே வந்து mக்கு வந்து என்ன வேல்யூ போட போகிறேன்? 6ன்ற ஒரு வேல்யூ போட போகிறேன். when I put m is equal to 6, I will be getting 6 + 5, that is 11. 11 is completely divisible by 11. ஓகே, ஸோ அப்போ வந்து m வந்து என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is 6. So the value of m is 6 and the value of n is it is 4. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ தான் the whole number ஓகேவா எதால டிவிசிபிள் ஆகும்? 8 and 11ஆல டிவிசிபிள் ஆகும்ன்றத நம்பரை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். மீட் பண்ணுவோம். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச்.